கொல்ல பக்கம் இருக்கா தாரண ஏன்னா பாப்பா வாப்பா தேங்காய் உரிச்சிட்டு உட்காந்துருக்கீங்களா? நம்ம கோயிலுக்கு அர்ச்சனை பண்ண போவோம். அதுக்குதான் அந்த வீட்டுல போய் ஜாமான் சூடம் ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு பூ வாங்கிட்டு வரணுச்சு. சரி சரி சரின்னு போ சொல்லிட்டு உரிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிண்ணா. அப்புறம் என்ன செய்தி என்ன நான் சொன்ன விஷயம் எல்லாம் என்ன ஆச்சு? உங்கள்ட்ட சிறப்பு செய்திகள் எதுவும் இல்ல. இது சொன்னேன் அந்த இடம் விக்கிற விஷயமா சொன்னேன். அது என்ன? அது பேசியிருக்கேண்ணே. பாட்டி வந்து இடத்த பாத்துச்சா? பாத்துட்டாங்க. ரேட்டு தான் முன்ன பின்ன இருக்கு. அத பார்த்து பேசிக்குவோம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா புது பஸ் ஸ்டாண்டு வருது, அதனால ரேட்டு வேல்யூ ஏறும். என்ன கொஞ்சம் பார்த்து. வேல்யூ ஏறுறதுக்கு இல்லைன்னா எல்லாரும் அதை தான் சொல்றாங்க. ஆனா அது வந்து ஒரு 5 வருஷம் அவங்க டெவலப் ஆக, அதனால நல்ல ரேட்டுக்கு வந்தா அதை முடிச்சு விட்டுரும். பக்கத்துல போற ரேட்டு என்னவோ அதுக்கு தகுந்தாப்புல அனுசரிச்சு முடிச்சு விட்டோம்னா சரிதான். நமக்கு ரவுண்டானா வந்துட்டு வச்சுக்கேன் பக்கம்தான், அதனால ரேட்டு ஏறிடும். கொஞ்சம் பார்த்து பண்ணு, எனக்கு செலவுகள் இருக்கு. ஐயப்ப எங்களுக்கு கமிஷன் ஒண்ணு இது வேற யாராவது முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு எப்படி வரும்? அதனால நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன், நல்லபடியா முடிச்சிருவோம்னா. சரி சரி. அப்புறம் வேற என்ன செய்தி? உங்கள்கிட்ட கேட்கணும். என்னது? சங்கடமா இருக்கு. என்ன சும்மா பரவாயில்ல. அங்க வெளில உட்காந்துருக்காப்ல உங்க பையன் தானே? ஆமாப்பா என் பையன் தான். ஏன் கேக்குற? 2022 தேதி வந்து 15/7/2022 ஆரம்பிச்சது. என்னத்தான் நான் சொல்றது, இப்போ 2 வருஷமா அப்படிதான் இருக்காப்ல. ஆமா 2 வருஷம் வரப்போகுது. நான் வந்து இப்போ இடையில பார்த்து உங்களை இந்த வீட்டுக்கு வந்து பேசணும். ஆமாமா நீ வீட்டுலாம் வந்து இல்ல. ஆமா வெளியில பேசிக்கிறதோட ஆமா ஆமா ரொம்ப சங்கடமா இருக்குண்ணா. வேற எதுவும் வைத்தியம் பார்த்தா இருக்குண்ணா? வைத்தியம் எல்லாம் போய் பார்த்தாச்சுப்பா. அது கோர்ட்டு போனாதான் தேவையில்ல அவனு சொல்றாங்க. வைத்தியம் பார்த்தாச்சு. இதுக்கும் கோர்ட்டுக்கு என்னன்னா இருக்கு? தர்காவுக்கு போலாம். தர்காவுக்கு போனோம்பா. தர்காவுக்கு போனோம், அங்க முத்துப்பேட்டையும் போனோம், ஏர்வாடி கூட போயிட்டு வந்தோம். எங்க போனாலும் கோர்ட்டு போனாதான்னு சொல்லிட்டானே. சரிண்ணா. பிரத்தியார்ல தான் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க உங்க பையனை பார்த்து. வசதி இல்லாதவங்களும் தர மாட்டாங்க. அதனால ஏதோ சொந்த பந்தத்துலதான், உங்களுக்கு சொந்த பந்தம் தான் அதிகமாச்சேனே. ஏதாவது பொண்ணு இருந்து கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா ஓரளவுக்கு ஏதாவது தெளிவாக வாய்ப்பு இருக்குல்ல. முதல்ல தேதி சொன்னேன், அந்த தேதி இருக்கு சொன்னேன். அவனுக்கு அந்த தேதியில கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு மட்டும் மெண்டல் ஆனா. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சா? நீ போய் கல்யாணம் பண்ணுன்னு சொல்ற. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான்ப்பா அப்படி ஆனா. அதுக்குதான் கோர்ட்டுக்கு போனா தேவையில்லை அவனு சொல்றாங்க. 2 வருஷம் ஆகுது. அதுதான் இந்த கோர்ட்டு வீட்டுன்னீங்களாண்ணா? ஆமா. டைவர்ஸுக்கா? அதுல இருந்து இப்படி ஆயிட்டாப்ல கல்யாணம் பண்ணதுல? ஆமா. என்னன்னா சொல்றீங்க? ஆமாப்பா. கல்யாணம் அவனா கூட அவன் சந்தோஷமா ஜாலியா ஜம்முன்னு இருப்பான். இந்த கல்யாணத்தை பண்ணுனேன் என் மூவ் மெண்டல் ஆயிட்டேன். ஏன்னா வர்ற மருமகெல்லாம் அப்படி இருக்காது. எனக்கு என்ன சங்கட்டம்னா, அவன் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணுன்னு சொல்லி விட்டு இருந்துக்கலாம். நாமளா சரி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி இந்த கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி இன்னைக்கு பையன் மெண்டல் ஆயிட்டான். வயசு என்ன பத்தியில? சின்ன வயசு. எப்பப்பா எனக்கு தெரிஞ்சு ஒன்னேன்னு சொல்றேன், அவங்கவுங்க வாழ்க்கை பிரச்சனை அவங்கவுங்க தேடிட்டு நிம்மதியா இருக்கும். ரொம்ப சங்கடமா இருக்குண்ணே. நான் உங்களை ஒரு சந்தோஷமான செய்தி இந்த இடம் விஷயமா பேசணும்னு வந்தேன். கோயிலுக்கு போயிட்டு அதனாலதான் யாரையும் வீட்டுக்கு வர சொல்றது இல்லையா? ஆமாப்பா இது சங்கட்டமா இருக்கு. யார் வந்தாலும் இதை பத்தி தான் கேக்குறாங்க. அதனால சரி ரைட். போன் அடிச்சு பார்த்தேன், போனையும் எடுக்கல. சரி கொஞ்சம் நல்லா போன் அங்க இருங்க. ஏதோ வேலையில இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் நேரடியா பாத்துட்டு போவோம். நம்மளும் அந்த பக்கத்துல வந்தோம் ஒரு வேலையா, இந்த இட சம்பந்தமா தான் வந்தேன். சரி உங்களையும் இப்படியே பாத்துட்டு போயிடுமேன்னு தான் பார்த்தேன். சரிப்பா சந்தோஷம் சந்தோஷம். சரிண்ணா சரிண்ணா. நீங்க ஏதோ இப்படி கேட்டேன்னு சங்கடமா? இல்ல 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 இதான் நான் சொல்லிட்டேனே. நீ கல்யாணம் பண்ணி வச்சா தெளிவான்னு நீ சொல்ற, கல்யாணம் பண்ணாதனாலதான் இப்படி ஆயிட்டான்னு நான் சொல்றேன்.